பிலிப்பியர்களது நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்களது நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை சொல்வதனுடைய காரணம் என்ன? சற்று மேல இருக்கிற சில வசனங்களை நம்ம வாசிச்சோம்னா அதனுடைய காரணங்கள் புரியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லும் பொழுது, இன்னைக்கு ஒருவேளை கடினமான சூழ்நிலைகளுக்குள் நாம் இருக்கும் பொழுது நாம் பொதுவாக நாம் சொல்லுகிறது, இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது, அதை செய்வதற்கு அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது, அல்லது அந்த அளவுக்கு என்னால் இறங்கி போக முடியாது நாம் சொல்லுவோம். ஆகவே தான் நீங்க அதற்கு முந்தின வசனங்களை சொல்கிறார். 10ஆம் வசனத்திலிருந்து நான் அதை வாசிச்சேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி நான் செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்ப இவருடைய சூழ்நிலைகளை குறித்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அவருடைய சூழ்நிலைகள், இந்த பிலிப்பியருக்கு இந்த நிருபத்தை எழுதக்கூடிய காலங்களிலே அவரிடத்திலே அநேக குறைச்சல்கள் காணப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலைகளை பற்றி அவர் சொல்லும் பொழுதுதான் அவர் சொல்றாரு, எந்த நிலைமையில் இருந்தாலும் ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, சிலர் பாருங்க, அப்படியே ஒரு நன்மை நடந்தவுடன் அப்படியே ஆகும் பயங்கரமா இருப்பாங்க. சில நேரங்கள் கடினமான சூழ்நிலைகள் வரும். ஏன்னா இயேசு சொல்லி போனார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று தான் நமக்கு சொல்லி கற்றுவிட்டு போயிருக்கிறார். கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவரே யார் என்று கேட்கக்கூடிய சூழ்நிலைகளை கூட நாம் அநேகரிடத்தில் அதை பார்க்க முடியும். அப்படியானால் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் அதைத்தான் எழுதுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொன்னார்னா, எனக்கு எந்த சூழ்நிலையிலும் எனக்கு மனரம்யமா இருக்கு எனக்கு தெரியும். எனக்கு குறைச்சல் இருக்குதா, அந்த நேரத்துல எனக்கு எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். அதான் அதுக்கு அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். இல்லை, எனக்கு வாழ்ந்திருக்க மட்டும்தான் தெரியும், நான் இப்படி இருந்தா மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகளையும் அனுசரிக்கிற ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், நாமத்தின் நிமித்தம் சில நேரங்கள்ல தாழ்வுகள் ஏற்படலாம், நிந்திக்கப்படலாம், துன்பப்படுத்தப்படலாம். துன்பமே வராது, பிரச்சனையே வராது, நீங்க எப்பொழுதுமே அப்படியே நீங்க ஃப்ரீயாவே இருப்பீங்க, எந்த அவமானம்லாம் வராது, உங்களை பேரை பெருமையாவே வச்சிருப்பாரு, அப்படிலாம் கிடையாது.
பவுலுக்கு அநேக பிரச்சனைகள் வந்தது. இயேசுவின் நாமத்தை அறிவிச்சதுனால தான் சிறையிருப்பு வந்தது. அப்ப இந்த பாடுகள் எல்லாம் ஒருவேளை இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு வந்துச்சுன்னா, அநேக ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, எல்லாருமே கிறிஸ்தவ விசுவாசி பிள்ளைகள் கூட அப்போ ஆண்டவரை மறுதலிச்சு ஓடி போகிற சூழ்நிலைகள் தான் பார்க்க முடியும். அப்படி வெறும் உலகத்தை மாத்திரம், ஆசீர்வாதத்தை மாத்திரம், உயர்வை மாத்திரம் அப்படி பார்த்துட்டு போறோம். அதனால தான் இதுல அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னாலே ஏன் அதை சொல்றாரு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு முன்னாடி வசனங்களை வாசிக்கும் போதுதான் தெரியுது. என்ன சொல்றாரு? எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஒரு தாழ்வான சூழ்நிலை வருதா, அந்த சூழ்நிலையும் என்னால் அனுசரித்து கடந்து போக எனக்கு தெரியும். அப்ப வாழ்வின் காலம் வந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், தாழ்வின் காலம் வந்தாலும் சந்தோஷமா இருக்க தெரிய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது கடினமான ஒரு சூழ்நிலை. இப்ப நம்முடைய விசுவாசத்திற்கு அது சவால். அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படுகிறது போல அழியாத நம்முடைய விசுவாசம் அது சோதிக்கப்படாம விலையேறப்பட்ட அந்த விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அப்ப சில நேரங்களில வரக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள், அந்த போராட்ட பிரச்சனை நேரங்கள்ல சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் நமக்கு மகிமையே. அந்த பிரச்சனைகள்ல இருந்தா நமக்கே பெரிய மகிமை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். தாவீத ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டார் அப்படின்னு பெரிய சந்தோஷம். ஆனா அதுக்கப்புறம் அவர் பட்ட பாடு இருக்கு பாருங்க. அந்த சிங்காசனத்துல போய் உட்கார்றதுக்கு ஆண்டவர் சொப்பனத்துல யோசேப்புக்கு எல்லாரும் வந்து வணங்குறத காட்டிட்டாரு. ஆனால் அவர் அந்த நிலைக்கு போய் சேர்வதற்கு அந்த டைம் இருங்க பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதுவும் எளிதாய் நடந்து விடவில்லை. நாமும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏற்றங்கள் வரலாம், இரக்கங்கள் வரலாம். எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாயிருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த சூழ்நிலையில என்னால இருப்பதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் நான் மனரம்யமா இருக்க எனக்கு கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். அப்ப அந்த பலத்தை தேவனிடத்திலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பலன் அதுதான். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. என்ன பலத்தை? வாழ்வு காலம், தாழ்வு காலம், எந்த காலத்திலும் இயேசு கூட இருக்கிற வாழ்க்கை தான். அப்போ எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளணும். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். 4 காரியங்களை இந்த இடத்துல அவர் மாற்றி நிறைய காரியங்களை அவர் சொல்றாரு பாருங்க. எனக்கு தாழ்ந்திருக்க தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும், எந்த இடத்திலையும் சரி, எவ்விடத்திலும், எல்லாவற்றிலும், எவ்விடத்திலும், எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும். அப்போ சிலருக்கு என்ன இது பண்ணாலும் சிலருக்கெல்லாம் திருப்தி வராது. எவ்வளவு காரியங்களை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தியே வராது. ஆனா அவர் சொல்றாரு, எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்திப்படவும். அல்ல, அப்போ நமக்கு எந்த எவ்விடத்துல, எந்த இடத்துலையும் சரி, எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கணும், பட்டினியாய் இருக்கவும். ஒரு கடுமையான ஒரு கிராமத்துக்குள்ள போகிறோம், உதாரணமா ஊழியத்தின் காரியமோ அல்ல ஏதோ ஒரு காரியமா போறோம். அந்த கிராமத்துக்குள்ள வேற கடையே இல்லை, அல்லது நாம் எதிர்பார்க்கிறதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை அங்க இல்லை. அங்கே என்ன இருக்கிறதோ அதை வைத்து அட்ஜஸ்ட் பண்ண நமக்கு தெரியணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய பிரபலமாய் இருக்கக்கூடிய ஊழியர்கள் என்று சொல்லக்கூடியவர், நான் அதை குறை சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லலை. அப்படி இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் இப்படி இருந்தா மட்டும்தான் என்னால் வர முடியுன்றதை ஓப்பனா சொல்றாங்க. இப்படி இல்லைன்னா எனக்கு இப்படிதான் இருக்க முடியும் அப்படின்றாங்க. பவுல் சொல்றாரு, எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும். அது கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கையும் அது கிடையாது. கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் பெரிய கோடீஸ்வரர் தான் இந்த அப்போஸ்தலனாகிய எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தார்.
எல்லாத்தையும் குப்பையை நஷ்டம் என்று சொல்லிவிட்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இன்றைக்கு தேவை. இன்றைக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டிய அநேக ஊழியர்கள் கூட அந்த முன்மாதிரி தன்மையில இல்லாததுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஆண்டவருடைய வசனம் அதான் சொல்லுது. அப்ப எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும். அப்ப திருப்தியா இருக்கவும் தெரியும், எனக்கு பட்டினியா இருக்கவும் தெரியும், பரிபூர்ணம் அடையவும் எனக்கு தெரியும், குறைவுபடவும் தெரியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பட்டினி நாட்கள், பவுல் சொல்றாரு, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரரு அநேக நாட்கள் உபவாசத்துல, அநேக நாட்கள் அவர் பசியிலே இருக்கிறாரு, அநேக நாட்கள். கர்த்தருக்கு மகிமை. கள்ள சகோதரர் வந்த மோசத்துல இருக்கிறாரு. அவர் கூட இருந்தவங்க அவளை நிறைய மோசம் பண்ணிட்டாங்க. இயேசு நாமத்து நிமித்தம் கல்லறிய உண்டு ஆகிறாரு. ஒரு அடி குறைய 40 அடிக்கு ஒரு அடி குறைய 39 அடிகள் என 5 முறை அடி வாங்கியிருக்கிறாரு. அவர் தன்னுடைய நிலைமைகள் எல்லாம் நிறைய காரியத்தை அவர் எழுதுவாரு பாருங்க நிருபத்துல. அப்ப இன்றைக்கு அது எல்லாம் ஏன் அவர் இதை எழுதினாரு? அப்ப கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் அந்த தாழ்வுகள் சில இடத்துல ஆவோன்னு ஆண்டவர் பவுலை பத்தி பேசியிருப்பாங்க. ஏன்னா அவரை கொண்டு செய்த அற்புதங்களை கண்டு ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அவரை பயங்கர மேன்மையா பேசியிருப்பாங்க. ஆனா அதே இன்னொரு இடத்துல பவுலை குறித்து மிக கேவலமாக பேசியிருப்பார்கள். அப்ப இதை நாம் புரிந்து கொள்ள தெரிய வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்றது கிடையாது, வரும். ஆனால் மன ரம்யம் என்பது நமக்கு தேவை. அப்ப இதை தாங்குவதற்கான பலம் தான் நமக்கு தேவை. அப்ப அந்த பலத்துல நீங்க நின்னுட்டீங்கன்னா நீங்க தோத்தே போக மாட்டீங்க. எந்த இடத்துல வெற்றி சிறக்க பண்ணுவார் ஆண்டவர். அதனால தான் சொல்றார், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு கிறிஸ்துவின் நாமத்து, இயேசு கிறிஸ்து நாமத்து நிமித்தம் எந்த சூழ்நிலையிலும் எப்படியும் எனக்கு இருக்க என்னால முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இன்றைக்கும் ஒருவேளை சில சூழ்நிலைகள் வேறு விதமாய் இருந்த பொழுது நீங்கள் கலக்கத்தோட, அல்லது இது என்ன வாழ்க்கை, இது என்ன கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லி சோர்ந்து போய் இன்னைக்கு இருப்பீங்கன்னா, இன்றைக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும். எனக்கு மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இருந்து பாருங்கள். சத்துரு வெட்கப்பட்டு போவான், பிசாசு வெட்கப்பட்டு போவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேகர் சொல்லிக் கொடுக்க வெறும் உலகத்தினுடைய பெரிய ஆசீர்வாதத்தை போல நாங்க இப்படி இருந்தா மட்டும்தான் மற்றவங்க எல்லாம் பார்த்து ரசிக்க, அப்படியெல்லாம் கிடையாது. ரட்சிப்பு என்பது வேற. உலகத்தினுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்களுக்கும் ரட்சிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. எந்த ஒரு மனிதன் உலக ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள்ல மிக மிக பெருக 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 தவறுகள் தான் பெருகும். ரட்சிப்பு என்பது அது ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால நமக்குள்ள ஏற்படுகிறது. அதனுடைய ஆத்மாவோடு கூட. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உலக பொருட்களினால வெளி பிரகாரமாக வரக்கூடிய மேன்மைகளினால ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு நியமிக்கப்படாது. வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்து விடாது. ஒரு மனுஷன் வெளியில ஆசீர்வதிக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தின் பெருக்கத்தினால அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆகவே ரட்சிப்பு என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் அவன் கிறிஸ்துவை விட்டு விலகாம அவன் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை காத்து கொள்ளும்படி அவருக்காக நிற்கிறான் பாருங்க, அவனுக்குள்ள அந்த ரட்சிப்பு நிலைத்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு நாமத்தை தொழுது கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையில பாடுகள், போராட்டங்கள், உயர்வுகள், மேன்மைகள், பெருமைகள், நம்ம ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்தி இருக்கலாம், நம்மளை சிறந்திருக்க பண்ணியிருக்கலாம், ஆசிர்வச்சிருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்வோம். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் தருகிறவர் அவர். இன்றைக்கும் கூட சொல்லுவோம், ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் உமக்காக நிற்க எனக்கு பலன் தருகிறவர் நீர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுங்கள். நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஜெயிப்பீங்க. சாத்தான் வைக்கப்பட்டு போயிடுவான். சூழ்நிலைகள் மாறுதலா வருதா, கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த சூழ்நிலையிலும் தாங்க எனக்கு பலன் உண்டு. இந்த சூழ்நிலைகளை கடந்து வர எனக்கு பலன் உண்டு. இந்த சூழ்நிலைகள் மேல் வெற்றி கொள்ள எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார்.